மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் இன்னைக்கு வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேர வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மாவின் வருகைக்காக எல்லாரும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வருகை வந்து இப்போ அம்மா எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இப்போ அம்மாவோட தலைமையில் வந்து இவ்வளோ பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேர்றதும், அம்மா தலைமை ஏற்கணுன்றதுக்காக எல்லாரும் எதிர்பார்க்கறதும், அம்மா வந்து தீய சக்தி திமுகவை வந்து அம்மா தலைமையில வந்தாதான் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில தான் வந்து சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்த்து தீய சக்தியை வந்து ஒரு வழி பண்ணணுன்றதுக்காக அம்மா வந்து வேகம் எடுத்திருக்காங்க. அம்மாவோட உறுதுணையா இருந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து வழி நடத்துவோம். இன்னும் வந்து நிறைய பேர் வர்றதுக்கு இருக்காங்க. வந்து அம்மாவோட துணை இருந்து அம்மாவோட வெற்றிக்கான இதை வந்து நாங்கள் பார்ப்போம். நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் பாரதி ராஜா. நாங்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பயணித்து குறிப்பிட்ட காலம் முதற்கொண்டு அம்மாவுக்காக சின்னம்மாவுக்காக விசுவாசியாக நாங்களாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பயணித்தோம். இப்போ சின்னம்மாவின் விசுவாசியாக நாங்கள் அப்போலேருந்து இருந்ததுனால இன்றைக்கி சின்னம்மா தலைமையில் ஒரு செயல்பாடு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டு அம்மாவுடைய ஆதரவாளர்களாக நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த சின்னம்மாவின் விசுவாசியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி வந்து அம்மாவை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு போயிருக்கோம். பின்காலத்தில் சின்னம்மாவின் ஆதரவாக நாங்கள் வாக்களிப்போம். சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாக்களிப்போம். சின்னம்மாவின் விசுவாசி நாங்கள் அனைவரும். எங்களுடையது ஆரம்பத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம்மாவால் வழி நடத்தப்பட்டது. அது பிரிந்து போகும்போது இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னதனால் தான் நாங்கள் இன்னைக்கு வந்து சின்னம்மா கூட இருக்கோம். ஆரம்பத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம்மாவின் தலைமையில் தான் இருந்தது. மீண்டும் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தோம். இப்போ சூழ்நிலை சரியில்லாததுனால வேற காரணத்தினால் இன்னைக்கு சின்னம்மா தனி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அது எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு கடலூர் மாவட்டத்திலிருந்து சின்னம்மாவின் விசுவாசியாக நாங்களாம் இது சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம். எங்களுடைய வாக்கு சின்னம்மாவுக்காக தான். பல ஆயிரம் தொண்டர்கள் இருக்கார்கள் கடலூர் மாவட்டத்தில். யாரும் இங்கே வராட்டினால் கூட அவங்களுக்கு தெரியும். சின்னம்மா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்கள் பல பேர் கடலூர் மாவட்டத்தில் பதவி வாங்கியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கூடிய விரைவில் வருவார்கள். வருகின்ற பிப்ரவரி 24 தியாகி சின்னம்மா தலைமையில் சில கட்சிகள் இணைய உள்ளதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மா யாரை கை நீட்டுகிறார்களோ அவர்கள்தான் எம்எல்ஏ, அம்மா யாரை நிர்ணயிக்கிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர். இது அம்மா சொன்ன வாக்கு என்றைக்கும் நிலையாக நிற்கும். இது உண்மை. துரோகிகளை விரட்டடிக்க வேண்டும், நயவஞ்சரிகளை தொட்டு அடிக்க வேண்டும். இது உண்மை உண்மை உண்மை. அம்மா வந்து அமமுக கட்சி சில கட்சிகள்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், கவுன்சிலர்கள், தலைவர்கள், வட்ட செயலாளர்கள் இவர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. அம்மா அறிக்கை கொடுத்தது போல் எல்லாருமே வந்து அம்மா கூப்பிடாமையே அம்மா வந்து சந்திச்சு அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போயிருக்கார்கள். அம்மா தான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது உண்மை உண்மை உண்மை. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நம்ம சின்னம்மாவுடைய இல்லத்துல இருக்கேன். நான் நீண்ட நாளா வந்து சின்னம்மாவை சந்திக்கணும்னு ரொம்ப மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கல. என்னுடைய அதிக நாட்கள் வெளிநாட்டிலே கழிந்து விட்டது. இப்போ ஒரு இவர் நண்பர் மூலமா தான், ஜாகிர் பாய் நாகூர் நண்பர் மூலமா தான் எனக்கு இந்த தகவல் வந்துச்சு. இதே மாதிரி பார்க்க போறேன், சந்திக்க போறேன். உடனே நானும் ஆர்வமா வந்தேன். ஏன் எதற்காக அப்படின்னா ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அம்மா இருந்தப்போ எதுக்கெடுத்தாலும் எல்லாம் சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்றாங்க. பாருங்க, நன்றி கெட்ட உலகமாடாதுன்னு சொல்லி வச்சாங்கல்ல, அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அம்மா போனதுக்கு அப்புறமும் எத்தனையோ தலைகள் காலில் விழுந்தாங்க, சின்னம்மா காலில். ஆனா அந்த தலைகள்லாம் இப்போ எங்க போச்சு, காணா போச்சு தெரியல. இன்னும் எனக்கு நிறைய பேச வேண்டிய இருக்கு. நான் பேசணும். எனக்குள்ள மேடைகள் கிடைத்தா நான் கண்டிப்பா பேசுவேன். சின்னம்மாவுடைய நற்செயல்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்கிறதையும் நான் சொல்லுவேன். அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு சின்னம்மா தான் ஆதரவுமாங்க. அந்த சின்னம்மா வரணும். நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். சின்னம்மாவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி நன்றி மக்களே, மக்களே நன்றி.